அப்பா, ராமர் தான் அவனுடைய அம்மா, ராமர் தான் அவனுடைய குடும்பம். நான் கிடையாது. என்ன பண்ணு, 14 வருஷம் ராமர் எங்க இருக்காங்களோ, சீதை எங்க இருக்காங்களோ என்ன பண்ண, அவங்க போய் சேவை பண்ணு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்களா. அவ பேர் தான் சுமித்ரை அப்படின்னு சொல்லி சொல்றோம். 3 விதமான அம்மாக்கள் நம்ம பாக்குறோம். ஒன்று கௌசல்யை, இன்னொன்னு கைகேயி, இன்னொன்னு சுமித்ரை. கௌசல்யை அப்படின்றவ எப்படிப்பட்டவ அப்படின்னா, தன் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவ. கைகேயி எப்படிப்பட்டவ அப்படின்னா, தன் குழந்தை மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவன் குழந்தை வீணா போகணும் அப்படின்னு யோசிக்கிறவ. ஆனா சுமித்ரை அப்படின்றவ தான் மற்றவன் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவ. சுமித்ரைக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. யாரு? லக்ஷ்மணனும் சத்ருகனும் இருந்தாங்க. 2 குழந்தை பிறந்து 2 குழந்தையும் அம்மாவுக்கு பிரயோஜனம் எல்லாம் போயிட்டாங்க. 2 குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, அம்மா வேற வேறங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு குழந்தை லக்ஷ்மணன் யாரு கொடுத்துட்டாங்க? ராமருக்கு சேவைக்கு அமைச்சு வச்சுட்டாங்க. இன்னொரு குழந்தை சத்ருகன், அவனை யாருக்கு அமைச்சு வச்சுட்டாங்க? பரதனுடைய சேவைக்கு அமைச்சு வச்சுட்டாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு குழந்தை பகவானுடைய சேவைக்கு, இன்னொரு குழந்தை பக்தனுடைய சேவைக்கு. இப்படிப்பட்ட அம்மா தான் உண்மையான அம்மா தான். அதனால ஒரு பேர் சுமித்ரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. உண்மையான அம்மா அப்படின்னா என்ன பண்ணுவா, தன்னுடைய குழந்தைகளை பகவானுடைய சேவையிலையும் பக்தருடைய சேவையில் ஈடுபடுத்தணுமே தவிர எனக்கு என்ன சம்பாரிச்சுட்டு வந்த அப்படின்னு யோசிக்க கூடாதான். அப்படிப்பட்ட அம்மாவா சுமித்ரா இருக்கா. அவ கூப்பிட்டு சொல்லிட்டா, நீ கிளம்பா ராஜா, நீ இனிமேல் இங்க இருக்காத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் தயாரா இருக்கான். லக்ஷ்மணன் போறதை பார்த்துட்டு சீதை என்ன பண்றா, வந்து நிக்கிறா. நானும் வரனே அப்படின்னு சொல்லி நிக்கிறா. காட்டுக்கு போறமா, நானு ஒன்னும் டூருக்கு போகல இல்லையா. அங்க நீ நினைக்கிற மாதிரி பூங்கா எல்லாம் இருக்க போறது கிடையாது. அழகான மயில் குயிலாம் பறந்துட்டு இருக்க போறது கிடையாது. பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கும், ராட்சசர்கள்லாம் இருப்பாங்க, கடினமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீதை கேட்கிற மாதிரி தெரியல. அவ ரொம்ப அடம் பிடிச்சு சந்தோஷமா அவ கிளம்பி போயிட்டா. அயோத்தியா காண்டத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, சீதையை தவிர. எல்லாரும் ராமர் காட்டுக்கு போறாரு, ராமர் காட்டுக்கு போறேன்னு எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. சீதை மட்டும் கை தட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஹை, நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு. அவளுக்கு ஒன்றும் புரியல. அவளுக்கு ராமர் எங்க இருக்காளோ அங்கதான் அவளுக்கு அயோத்தியா இல்லையா. சீதையை சேர்ந்து கிளம்பிட்டாங்க. அப்ப எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து கிளம்புறாங்க, பின்னாடி சேர்ந்து கிளம்புறாங்க. இந்த பிரகரணம் நம்மளுக்கு அயோத்தியால வருது. ரொம்ப பெரிய சரித்திரம் அது. அதுக்கப்புறம் அவங்க பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் சேர்றாங்க. அந்த இடத்துல பெரிய விருந்து நடக்குது. விருந்துல என்ன பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் எனக்கு ராமர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு வந்துட்டு இருந்த அயோத்தியா மக்கள் அந்த விருந்துல மயங்கி போயிட்டாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல குடி. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல சாப்பிட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் டான்ஸு, என்னெல்லாம் இருக்கோ எல்லா கேளிக்கைகள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிட்டார் பரத்வாஜர். தன்னுடைய பசுவனுடைய அவர்கிட்ட ஒரு பசு, ஒரு ஸ்பெஷலான ஒரு பசு இருந்ததா. அந்த பசுமாடு கிட்ட காமதேனு, அந்த காமதேனு கிட்ட என்ன கேட்டாலும் கொடுத்துருமா. அந்த காமதேனுடைய சக்தி என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. எல்லாம் வந்தவங்க எல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. விதவிதமான உணவு என்னெல்லாம் டிஷ் இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. எல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்தாங்க, சித்திரம் கேளிக்கை எல்லாம் பார்த்தாங்க. ஒரு ஷாப்பிங் மாலை உருவாக்கி பண்ணிட்டாரு. ஏன்னா அதுவும் முக்கியம் இல்ல மக்களுக்கு. சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, ஷாப்பிங் போகணும் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாரா. எந்த கடையில உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாமா, ஃப்ரீயா வாங்கிக்கலாமா, காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை. என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாரும் போய் கடையா நின்று இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாத்தையும் பெரிய பெரிய பேக்கா போட்டு வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் அலுப்புல தூங்கிட்டு இருக்கும்போது ராமர் எந்திரிச்சு பாக்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா அயோத்தியா மக்கள் எல்லாம் இப்படி அனாதையா தூங்கிட்டு இருக்கு. தன்னுடைய குழந்தைய, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு இங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்களே, இப்படி நடு காட்டுல என்ன நம்பி தூங்கிட்டு இருக்காங்களே, இவங்களை நம்ம கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்ப மெதுவா சீதை எழுப்பினாரு. லக்ஷ்மண் தூங்க போறது கிடையாது. 2 பேர் எழுப்பினாரு. சுமந்திரனை கூப்பிட்டாரு. ரதத்துல ஏறி போயிட்டார். போனதுக்கு அப்புறம் மக்கள் காலைல எந்திரிச்சு பாக்குறாங்க. எந்திரிச்சு பார்த்த உடனே மக்கள் எல்லாருமே ஒரு மரம் 1000 பறவைகள்லாம் ஒரு மரத்துல இருக்கும்போது திடீர்னு காலையில வந்து பார்த்தா அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. மரத்தை வெட்டிட்டா அந்த பழக்கம் போகாது இல்லையா அந்த பறவைகளுக்கு. அந்த பறவைகள் என்ன பண்ணும், அந்த மரத்தை சுத்திய வந்து சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கும். அது போல ராமர் எங்க போயிட்டாரோ தெரியலையே, ராமர் எங்க போயிட்டாரோன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் அடிச்சுட்டு அழுகுறாங்களா. நாம திரும்பி போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இங்கேயே உயிரை விட்டலாம் நினைக்கிறாங்களா. ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க, நம்ம இங்க உயிரை விட்டுட்டோம் அப்படின்னா ராமருக்கு அது உகப்பா இருக்காது, ராமர் சந்தோஷப்பட மாட்டார், ரொம்ப வருத்தப்படுவார், நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது சரித்திரம் நடந்துட்டு இருக்கு. ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படி ராஜாங்கத்தை விட்டார், தாய் தந்தையை விட்டார், சகோதரர்களை விட்டார், நாட்டை விட்டார், தன்னுடைய வீட்டுல இருந்த எல்லா சொத்தையும் விட்டார். ராமர் அதை செஞ்சுட்டு தான் வந்தார். வீட்டை விட்டு வெளில வராரு. ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போகும்போது என்ன தெரியுமா பண்ணுவாரா, வீட்டுல இருக்க எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு தான் வந்தாராம். நம்ம வீட்டுல என்ன தெரியுமா பண்ணுவோம், எங்கேயாவது வெளியில போனோம், ஒரு 3 நாள் 4 நாள் வெளில போனோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ்ல புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா இருக்கட்டும் வந்து சாப்பிட்டுக்கலாம், என்ன இப்ப என்ன கொடுத்து என்ன வரப்போகுது, நம்ம யாரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு போவோம். ராமர் அப்படி இல்லை இல்லையா.
ராமருக்கு வந்து தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா, தங்க மோதிரம் இருக்குல்ல, தங்க மோதிரத்தை அவரு வைர மோதிரத்தை தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா, படியில என்ன பண்ணுமா, அளந்து தானம் கொடுக்கணுமா. படி இருக்குல்ல, நம்ம எதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல, படி தானே, அளக்கிற படி இருக்கும் இல்லையா, உலக்கையாது, உலக்கை இல்லை சாரி, படிதான். அந்த படியில என்ன பண்ணுவாரா, அந்த படியில அளந்து என்ன பண்ணலாமா, தானம் கொடுக்கலாமா. அந்த அளவுக்கு அவளுக்கு கஜானா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் பிச்சைக்காரத்தனமா வீட்டை பூட்டி வச்சுட்டா போக போறாரு. வீட்டுல இருக்க எல்லா பொருளும் என்ன பண்ணாரு, எடுத்து 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 தானம் கொடுத்துட்டாரு. கடைசியில ஒரு பிராமணன் வந்து நிக்கிறான், எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி நிக்கிறான். ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு. ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சாரு. தூக்கி எரிஞ்சு எவ்வளவு தூரம் போய் சேருதோ அந்த அளவுக்கு பசுமாடு என்ன பண்ணாரு, அவனுக்கு கடைசியில போகும்போது தானம் கொடுத்துட்டு போனாரு. பசுமாடு கொடுத்தது மட்டும் கிடையாது, அதை மேய்ச்சல் நிலத்துக்கான இடம், அதை மேய்க்கிறதுக்கான ஆளு, அப்புறம் அந்த பசுவுக்கு எல்லாத்துக்கும் தங்க சங்கிலியோட அந்த பசுமாடு தானம் கொடுத்துட்டு போனாராம். இப்படிதான் ராமர் என்ன பண்ணாரு, காட்டுக்கு போனாரு. சரி, அப்படி போன ராமர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்ப எதுவுமே வேண்டாம், எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு போன ராமர் ஒரு மரத்துக்கு அடியில போய் நிக்கிறாராம். நின்னுகிட்டு யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்காராம். இந்த சமயத்துலதான் நமக்கு வால்மீகி ரிஷி யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கார் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்ம சமஸ்ஸகாஹ நிஷாதோ சத்ய பலவான் ஸ்தபிதஸ்தா விஷ்ருண்வதி அப்படின்னு சொல்லி சொல்றார். ரொம்ப பெரிய வாக்கியத்தை சொல்றார். ராமாயணத்துல ஒரே ஒரு ஸ்லோகம் தான் நான் பார்க்க போறோம். இதுக்கே ஆழமான அர்த்தம் இருக்கு. யாருக்காக காத்துட்டு இருக்கார்? இது வரைக்கும் எல்லாரையும் வேண்டாம் 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 ஒதுக்கி வச்ச ராமர் இப்ப யாரையோ எதிர்பார்த்து வருவாரா வருவாரா வருவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரா. யாருக்காக காத்துட்டு இருக்காரு அப்படின்னா, ஆத்ம சமஸ்ஸகா அப்படின்னு சொல்லி சொல்றார். தனக்கு நிகரான ஒரு நண்பனை எதிர்பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார். சாஸ்திரம் எல்லாம் உத்கோஷிக்கின்றது. என்ன கோஷிக்கிறது அப்படின்னா, நிரஸ்த சாமியா பத்தியேன அப்படின்னு சொல்லி சொல்லுது. பகவானுக்கு சமமோ பகவானை விட உயர்ந்தவனோ யாரும் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் அப்படி சொல்லுது. ஆனா பகவான் என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கு சமமான ஒரு நண்பனுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. வால்மீகிக்கு அப்படி சொல்ல இஷ்டம் கிடையாது. வால்மீகி சொல்லிடுவாரா யாரையாவது ராமருக்கு சமமா? இந்த உலகத்தில் ராமருக்கு சமமானவர் யாருமே கிடையாது. வால்மீகிக்கு எண்ணம் கிடையாது ராமரை சமமா குஹனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ராமருடைய எண்ணத்தின் பிரகாரம் சொன்னாரா, சமமான ஒரு நண்பனுக்காக காத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நிஷாதோ, அவன் நிஷாதன் சார், ஒரு வேடன் தான் அப்படின்ட்டு வால்மீகி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றார். என்னுடைய அபிப்பிராயம் பிரகாரம் அவன் வேடன் தான். ஆனா ராமர் என்ன நினைக்கிறார், அவனை தனக்கு சமம் நினைக்கிறார். எதுல சமமாகிட்டான் அவன்? அவன் எதுல சமம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பிறப்பால சமமா? கண்டிப்பா கிடையாது. இல்ல ராவனுடைய வத பரியந்தம் இன்னைக்கு நிறைய காரியங்களை செய்ய போறார். அப்படிப்பட்ட வீரியமாதி இவனுக்கு இருக்கா அப்படின்னா, ஏதோ தினசரி மானையும் எலியும் முயலையும் அடிச்சு சாப்பிடக்கூடிய இவனுடைய பராக்கிரமம் என்ன இருக்கு? ராமனுடைய ரூப சௌந்தரியத்தை பார்த்து மயங்காத ரிஷிகளே கிடையாது. இவனுடைய ரூபம் என்ன இருக்கு, இவனுடைய சௌந்தரியம் அப்படிங்கிறது என்ன இருக்கு? ராமருடைய ஞானத்திற்கு ஈடான ஞானம் யாரிடமே கிடையாது. இவனுக்கு எழுத படிக்க தெரியுமான்னு கூட தெரியாது. இவனுடைய ஞானத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா? தசரதன் அப்படின்ற பெரிய சக்கரவர்த்தியினுடைய மகனா இருந்திருக்காரு. இவனா ஒரு சின்ன காட்டுக்கு ராஜா. இவனுடைய செல்வத்தை பத்தி என்ன சொல்றது? இப்படியாக எதுலடா அவன் சமமாயிட்டான் அப்படின்னா, எதுலையுமே சமம் கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம். பட் உண்மையில அவனுடைய பக்தியினால என்ன பண்ணிட்டாரா, பகவான் அவனை தனக்கு சமமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்படிதான் இங்க வால்மீகி ரிஷி பகவானை பத்தி இங்க குஹனை பத்தி எடுத்து சொல்றார். இந்த குஹ சரித்திரத்தை பத்தி வால்மீகி ரிஷி சொல்றதை காட்டிலும் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகான ஒரு பாசுரத்துல எடுத்து சொல்றார். இந்த பாசுரத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுல அவர் இந்த குஹனை பத்தி என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். ஏலை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்ற அவருக்கு இன்னருள் சுரந்து மாலை மாலை மால் மடல் நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒளிந்து உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு என்ற சொற்கள் அடியேன் மனதில் இருந்திட ஆளிலை வண்ணா உன் அடியினை அடைந்தேன் அடிபொருள் திருவலங்கத்தம்மானே அப்படின்னு சொல்லி சொல்றார். திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு அழகான ஒரு பாசுரம்.
யாரோ அந்த பக்கம் காட்டுல போனவங்க சொல்லிட்டாங்க, குஹன் கிட்ட சொல்லிட்டாங்க, ராமர் வந்திருக்கார், அங்க ஒரு மரத்து கீழே நின்று இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராமர் வந்திருக்காரா? பட்டாபிஷேகம் சொல்லி சொன்னாங்களே, பட்டாபிஷேகம் முடிஞ்சிடுச்சா? பட்டாபிஷேகம் முடிஞ்ச கையோட என்ன பார்க்க வந்திருக்காரோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவங்க ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தேன் திணை பழங்கள் என்ன பண்றான், எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடி வரானா. ஓடி வரான் அப்படின்னா காலில் செருப்பு கூட இல்லாம குடு குடுன்னு ஓடி வரானா. ஓடி வந்தா அப்படின்னா ஏன் ஓடி வரக்கூடாதா? ராமரை பார்க்க ஓடி வரக்கூடாதா? ஏன் செருப்பு இல்லாம ஓடி வரக்கூடாதா? என்ன ஓடி வரணும், அப்படிதான் ஓடி வரணும். அப்படி ஓடி வரும் பொழுது ராமர் நினைக்கிறாரு, ஏன் என்ன பார்க்க ஓடி வரான் இவன், செருப்பு இல்லாம ஓடி வரானா இப்படி ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு ரொம்ப வருத்தமும் பட்டாராம். சரி, அவன் அங்கிருந்து ஓடி வரான், ராமர் இங்கிருந்து பாக்குறாரு, வரட்டும் வரட்டும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலையா. அவன் அங்கிருந்து ஓடி வரத பார்த்தாரோ இல்லையோ, ராமர் டப்புன்னு எந்திரிச்சாராம். எந்திரிச்சு இவர் ஓட ஆரம்பிச்சிட்டாராம். ராமர் ஓடினது மட்டும் கிடையாது, பக்கத்துல லக்ஷ்மண் கை கட்டி நின்று இருந்தாரா. எப்பயுமே சேவை பண்றதுக்காக அவர் எப்பயும் இப்படியே நின்று இருப்பாரு. லக்ஷ்மணனை பிடிச்சாரு, பிடிச்சி நீயும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, லக்ஷ்மணையை சேர்த்து இழுத்துட்டு ஓடுறாரு. லக்ஷ்மணன் ஆச்சரியப்படுறாரு, அண்ணனை இப்படி பார்த்ததே கிடையாது, யாரோ ஒருத்தனுக்காக இப்படி ஓடுறாரு, இப்படி ஓடி நான் பார்த்ததே கிடையாது ராமர் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் என்ன பண்ற, ரொம்ப ஆச்சரியமா ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அங்க சொல்றாரு, ஏன் ராமர் அங்க பார்க்க வந்தார் அப்படின்னா, 14 வருஷம் நான் காட்டுக்கு போக போறேன். போகும் பொழுது குஹன் ஒருவேளை இத கேள்விப்பட்டு ராமர் இந்த பக்கம் தான் போனாரு, நான் ராமரை பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ராம தரிசனம் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு குஹன் ரொம்ப வருத்தப்படுவானே, அதனால தரிசனம் காட்டுறதுக்காக ராமர் வந்தார் அப்படின்னா கிடையாதான். குஹன் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் தரிசனம் கொடுக்கலையா. நம்ம இந்த பக்கம் தான் போனோம், குஹனை பார்க்காம போயிடுவோமோ, 14 வருஷம் குஹனை பார்க்க முடியாதே அப்படின்ற வருத்தத்தில் ராமர் நிக்கிறாராம். சோ அப்படிதான் ராமர் நினைக்கிறாரு, ராமர் குஹனை பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காரா, இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். வந்த உடனே அந்த இடத்துல குஹனை பார்த்து ஓடும் பொழுது நமக்கு துருவனுடைய ஒரு சுத்தி ஞாபகம் வருது. சத்யாசிஷோ பகவான் தவ பாத பத்மம் ஆசிஸ்ததாது பஜதி புருஷார்த்த மூர்த்தே அப்யேவமர்ய பகவான் பரிபாதி தீனான் வாஸ்ரயவஸ்தம் அனுகிரக காதரோஸ்மான் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லப்படும் பசுமாடு, அதனுடைய மடி கனத்து போயிடுச்சான், பால் நிறைய சுரந்து 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 மடி கனத்து போயிடுச்சான். மடி கனத்து போன உடனே அந்த பசுமாடு தூரமா பாக்குது, கண்ணுக்குட்டிய பாக்குது. கண்ணுக்குட்டி அங்க இருந்து ஓடி வருது. இந்த பசுமாடு என்ன பண்ணும், கண்ணுக்குட்டி வரட்டும்னு சொல்லி நின்றுட்டு இருக்குமா, நிக்காது. என்ன பண்ணும், இந்த பசுமாடும் வேகமா ஓடும். ஏன்னா அதனுடைய மடி ஃபுல்லா எப்படி இருக்கு, ரொம்ப கனமா இருக்கு. அந்த கனத்தை இறக்கி வைக்கணும், அதற்கான நபர் அங்க வந்துட்டு இருக்காரு. உடனே ஓடணும், என்ன பண்ணும், இங்க இருந்து ஓடும். ஓடும் பொழுது அதனுடைய மடியில இருந்து பால் எல்லாம் கீழே விழுந்துகிட்டே போகுமா, ரொம்ப வேகமா ஓடுமா. ஓடி போன உடனே அந்த பசுமாட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்த உடனே அந்த கண்ணுக்குட்டி குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பசுமாடு இப்பதான் எப்படி இருக்குமா, அப்பா பாரம் குறைஞ்சதுரா அப்படின்னு யோசிக்குமா. அது போல இங்க பார்த்தோம் அப்படின்னா பகவானுக்கு கருணை அப்படின்ற அருள் சுரந்து போயிடுச்சான். இந்த கருணை யாருக்காவது கொடுக்கணும், யாருக்காவது கொடுக்கணும், யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தாரா. யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அங்க வரானா, குஹன் வரானா. அந்த குஹனுக்கு முழுமையா கருணையை கொடுத்துருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, பகவான் அங்க இருந்து ஓடி வராரா. இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க வந்ததுல பசுமாடு சந்தோஷம் அடையுமா, கண்ணுக்குட்டி சந்தோஷம் அடையுமா? கண்ணுக்குட்டி கிடைக்கூடிய சந்தோஷம் அதிகமா, பசுமாடு கிடைக்கூடிய சந்தோஷம் அதிகமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்குட்டிக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா பசுமாடுக்கு தான் உண்மையில சந்தோஷம், என்னுடைய பாரம் குறைஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு. அது போல பகவான் நம்மை பார்ப்பதற்கு தான் ஓடி வராரே தவிர நாம் பகவானை பார்க்க போறது ரொம்ப கம்மி தான். அதனால அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ராமநவமி அப்படின்னு என்னது, ராமர் கீழே இறங்கி வரார், நம்மை பார்ப்பதற்கு அவர் கீழே இறங்கி வரார் இல்லையா, ஒவ்வொரு யுகம் தோறும் வரார். அப்படி அவர் வரதுல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன், என்ன காரணம், பகவானுக்கு இந்த கருணை அப்படின்ற குணம் நிறைய இருக்கு. அதான் இங்க சொல்றாரு, அருள் அப்படின்னா கருணை. அருள் சுரந்து, இன்னருள் சுரந்து, மற்றும் இன்னருள் சுரந்து, மற்றும் அங்கு இன்னருள் சுரந்து அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வார் 4 சொல்றார்.
அருள் சுரந்து கருணை பெருகிடுச்சு. இன்னருள் சுரந்து இன்னும் கருணை பெருகிடுச்சு. இன்னும் கருணை அவன் மேல பெருகி இருக்கு. அவன் மேல கருணை அவ்வளவு பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன கருணை? அந்த குஹனை பத்தி யோசிச்சதே கருணை. காட்டுக்கு போகும்போது அந்த யோசிச்சது மட்டும் கிடையாது, அந்த குஹனை பார்க்கணும்னு வந்து நின்னாரே, அதுவே கருணை. நின்னது மட்டும் கிடையாது, வருவானா குஹன் வருவானா குஹன் வருவானான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாரே, அதுவே கருணை. குஹன் வந்த உடனே எந்திரிச்சு ஓடுறாரு, அதுவே கருணை. தனியா ஓடல, லக்ஷ்மணன் என்ன பண்றாரு, சேர்த்து கூட்டிக்கிட்டு ஓடுறாரு, அது இன்னும் கருணை. ஓடி போனவர் சும்மா கிடையாது, குஹனை போய் ஆலிங்கனை பண்ணிக்கிட்டாராம், கத்தி தழுவிக்கிட்டாராம், அதுவே கருணை. குஹா என்னுடைய நண்பா சொல்லி பேசினாரா, அதுவே கருணை. இந்த கருணைக்கே அவனால தாங்க முடியாது. சென்னையில வர மழை மாதிரி இல்லையா, ஒரு நாள் மழை வருது, 2 நாள் மழை வருது, 3 நாள் மழை வருது, போதும். அதுக்கு மேல மழை வந்தா என்ன ஆகும், வீட்டுக்குள்ள எல்லாமே தண்ணி வந்துடும். நாளைக்கு மழை வந்தா எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, நைட்டு 12 மணிக்கு மழை சட 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 சடன்னு புடிச்சு அடிச்சு தீத்துடுச்சான். எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குஹன் ஏற்கனவே திக்கும் காடி போயிட்டானா. எதனால? பகவானுடைய கருணையை தாங்க முடியலையா. பிரசாதம் கொடுக்குற மாதிரி உட்கார வச்சு, சுதர்சன உட்கார வச்சு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. குலோப் ஜாமுன் 2, 4, 10, 50, 100. சுதர்சனா அப்படியே அப்பா கிருஷ்ணா இன்னொரு வயிறுக்கு வேணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அப்படியே விழுந்துருவான் இல்லையா. நம்ம எல்லாருமே அப்படி, சுதர்சனம் மட்டும் கிடையாது இல்லையா, கருணை அப்படி வந்துருவான். அப்படி எப்படி வந்து ஒரு பெரிய அணை உடைஞ்சா தண்ணீர் அடிச்சுக்கிட்டு வருமோ, அது போல என்ன பண்றா, ராமனுடைய கருணை அவ்வளவு சுரந்து வெளியில வர ஆரம்பிச்சதான் அவனால தாங்க முடியலையா. அதோட நிறுத்திட்டாரா? நிறுத்தல. அதுக்கும் மேல இன்னும் கருணை சுரக்க ஆரம்பிக்குதான். அதை பத்தி இன்னும் பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்றாரு அவரு, இனி தாங்காது இனி தாங்காது இனி தாங்காதுன்னு நினைக்கும் போலதான் இன்னும் கருணையை வாரி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, மாலே மால் மடல் நோக்கி உன் தோழி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராமர் லக்ஷ்மணன் 2 பேர் வந்து நின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் ராமர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரா. யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு தெரியுமா? சீதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பொதுவா ஒரு காட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேடனுக்கு தன்னுடைய மனைவியை யாருமே பரிச்சயப்படுத்த மாட்டாங்க. ரோட்ல யாரோ ஒருத்தன் பிச்சைக்காரன் போயிட்டு இருக்கான், ஒரு பெரிய செல்வந்தர், பாருங்க இவங்க தான் எங்க வீட்டுல வந்திருக்காங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு யாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. சீதா அப்படிதான் நின்று இருக்காளாம். சீதா யாருக்கிட்டும் பேசவே மாட்டா, எல்லாரும் பார்த்து கூச்சம். ராமருடைய புஜத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காளாம். அப்படிப்பட்ட சீதையை காட்டுறாளாம். ராமர் காட்டுறாரு. என்ன காட்டுறாரு அப்படின்னா, இவதான் ஜனகனுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி காட்டலையாம். இவதான் தசரதனுடைய மருமகள் அப்படின்னு காட்டலையாம். இவதான் அயோத்தியனுடைய இளவரசி அப்படின்னு சொல்லி காட்டலையாம். இவதான் சீதை அப்படின்னு சொல்லி காட்டலையாம். இவதான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி காட்டலையாம். என்ன சொல்லி காட்டாரு, உன் தோழி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உன்னுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கா பாருடா அப்படின்னு சொல்லி சொல்றானா. ராமர் சொல்லிட்டாரே, தைரியமா அவன் எட்டி பாத்துருவானா, தலை நிமிந்து பாத்துருவானா அப்படின்னா பார்க்க முடியலையா, கீழேயே தலை குனிஞ்சிட்டு இருக்கான. மறுபடியும் சொல்றாரு, பாரு அவனுடைய கண்ணை பாருடா, அவருடைய கண்ணு எப்படி அலைகின்ற விலைகளா இருக்கு, ஒரு மான் எப்படி இருக்குமோ அது போல அவ கண்ணு பாரு, அசைஞ்சுக்கிட்டே இருக்கு பாரு சொல்லிட்டு பார்க்க சொல்றாராம். என்ன எண்ணம் அப்படின்னா, இவனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கட்டும் அப்படிங்கறதுனால என்ன பண்றாரு, அந்த சீதையை இன்ட்ரோடியூஸ் பண்றாராம். சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்துல நின்று இருக்கிறது யாரு, லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் இன்ட்ரோடியூஸ் பண்றார். உனக்கு இவனை தெரியும் இல்ல, யார் இது, லக்ஷ்மணன் சொல்லி சொல்ல, உம்பி எம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். என்று ஆள் உணர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்றார். பொதுவா நம்மளுக்கு தெரியும், ராம 4 பேர் யாரு, ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணன். ஆனா இப்படி ஆர்டர் கிடையாது. ராம பரத லக்ஷ்மண சத்ருகுணன் தான் ஆர்டர். ஆர்டரை மாத்தி போட்டாங்க. எப்படி மாத்தி போட்டாங்க, ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணன் அப்படின்னு மாத்தி போட்டாங்க இல்லையா. ஆனா இங்க வந்து என்ன பண்ற, ராமர் அதையும் மாத்தி போட்டார். உம்பி எம்பியை அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா என்னுடைய தம்பி உன்னுடைய தம்பின்னு சொல்லி சொல்லல,
உன்னுடைய தம்பி என்னுடைய தம்பியாகிய லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ராமன், குஹன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் அப்படின்னு அர்த்தமா. அப்ப ராமர் என்ன பண்ணாரு அப்படின்னா, குஹனை ஏதோ ஒரு காட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேடன், அப்ப நம்ம அவனை பார்த்துட்டு வருவோம், பார்த்துட்டு போயிடலாம் போகும்போது அப்படின்னு நினைக்கலையா. அவன் என்ன நினைக்கிறாரு, அவனுக்கு எப்படியாவது கருணையை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அங்கிருந்து ஓடி வராரு, காத்துட்டு இருக்காரு, கட்டி பிடிச்சாரு, தோல் மேல கைய போடுறாரு, சீதைய உன்னுடைய தோழி அப்படின்னு சொல்லி சொல்றாரு, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னுடைய தம்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவும் என்ன சொல்றாரு, இந்த குணங்கள்லாம் நம்மளுக்கு எதை காட்டுது? ராமனுடைய குணங்கள் சொன்னேன்ல, எதை காட்டுது? எல்லாமே நம்மளுக்கு சௌஷீல்யம் அப்படின்னு குணத்தை காட்டுது. ராமருக்கே உண்டான மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னா சௌஷீல்யம். ரொம்ப உயர்ந்தவரா இருந்தாலும் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எப்படி பழகுவார்? ரொம்ப சகஜமா பழகக்கூடிய நபரா இருக்கக்கூடியாரா. அதனால கூச்சப்படாத, பாருடா, உன்னுடைய சீதையை பாரு, உன்னுடைய தோழியான சீதையை பாரு அப்படின்றாரு, உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனை பாரு அப்படின்றாரு. அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா கை கூப்பிட்டு நிக்கிறான். ராமர் தோல் மேல கைய போடுறாரு. அவனும் சரி ராமர் தான் தோலை கைய போட்டாரு, நானும் தோல் மேல கைய போட்டுறான்னு சொல்லி போட்டுருவானா? போட மாட்டான் இல்லையா. அவனுக்கு பயம். அவன் என்ன பண்றான், தூரம் போறான், பின்னாடி போறான், கை கூப்பிட்டு நிக்கிறான். அவன் சொல்றான் வயம் பிரேஷ்யாஹா அப்படின்னு சொல்லி சொல்றான். 3 விதமான சேவர்கள் இருக்காங்க. பிருத்தியர்கள் அப்படின்னு இருக்காங்க, கிங்கரர்கள் அப்படின்னு இருக்காங்க, பிரேஷ்யர்கள் அப்படின்னு இருக்காங்க. பிருத்தியர்கள் யாரு அப்படின்னா பக்கத்திலே இருந்து சேவை பண்ணக்கூடியவங்க. பாரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, மனைவியை போல பக்கத்துல இருந்து சேவை பண்ணக்கூடியவங்க பிருத்தியர்கள். கிங்கரர்கள் அப்படின்னு இருக்காங்க. கிங்கரர்கள் அப்படின்னா அவங்க தூரமா கை கூப்பிட்டு இருப்பாங்க. கிங் கரோமி, என்ன செய்யணும் சுவாமி, என்ன செய்யணும் அப்படின்ட்டு அடியேன் நின்று இருப்பாங்க. அது போல கிங்கரர்கள்னா கிம்கர, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ரெடியா இருப்பாங்க கிங்கரர்கள். பிரேஷ்யர்கள்லாம் யார் தெரியுமா? நம்ம அந்த கிங்கரர் கிட்ட சொல்றோம் இல்ல, ஏய் போய் அந்த மாம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவனுக்கு கீழே ஒரு சில அசிஸ்டன்ட் வச்சிருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், மாம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த பிரேஷியர்கள்லாம் போய் மாம்பழம் வாங்கிட்டு வந்து கிங்கரர் கிட்ட கொடுப்பாங்க. கிங்கரர்கள் கொண்டு வந்து பிரித்தியர் கிட்ட கொடுப்பாங்க. பிரித்தியர்கள் கொண்டு வந்து பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அந்த பிரேஷியர்களுக்கு இந்த பகவான் பாப்பார் இல்லையா, மாம்பழம் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லி பாப்பார் இல்ல, அந்த கட்டாட்சமே போதுமா. அப்படிப்பட்ட பிரேஷியர்கள் நீங்க என்ன வந்து இவ்வளவு கருணையோட உங்க பக்கத்துல வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சானா. சோ அப்படிப்பட்ட அந்த குஹ சரித்திரத்தை என்ன பண்றாரு அப்படின்னா வால்மீகி ரிஷி நமக்கு அயோத்தியா காண்டம் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். இந்த குஹ சரித்திரத்தை பார்க்கும்போது நமக்கும் ஒரு எண்ணம் வருது, நாமும் என்ன பண்ண முடியும், பகவானை அணுக முடியும் அப்படின்ட்டு. அந்த குஹன் என்ன பண்றான், வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட என்னெல்லாம் திணை எல்லாம் இருக்கோ, பழங்கள்லாம் கொடுக்குறோம், அதை சமர்ப்பணம் பண்றான். பகவான் பார்த்துட்டு நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா க்ஷத்ரியன் என்னைக்குமே மத்தவங்க கிட்ட பிச்சை வாங்கக்கூடாது, தானம் வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் காட்டுல போகக்கூடிய ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நல்ல ருச்சிகரமான உணவை சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரு. சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாரு. ராமருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் தோத்து போயிடுவாங்க. அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவார் அவர். ஆனா மற்றவங்களுக்குன்னு வரும் பொழுது எல்லாத்தையும் உடைச்சிருவாரு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிடுவார். எங்க உதாரணம் பார்க்கலாம் அப்படின்னா சீதையை பார்க்கலாம், அகல்யை பார்க்கலாம். சீதை சுத்தமானவன்னு தெரியும். சுத்தமானவன்னு தெரிஞ்சு என்ன பண்றாரு, கொண்டு போய் நெருப்புல போட்டு ஸ்புடம் பண்ணி அவளை கூட்டுக்கிட்டார். அகல்யை கெட்டே போயிட்டான்னு தெரியும், தெரிஞ்சவருடைய காலில் போய் விழுந்துருவார் இல்லையா. தனக்குன்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, கம்பீரமா இருப்பார். இதுதான் பரத்வம் அப்படின்ற குணம். மற்றவங்களுக்கு நார்மல் என்ன பண்ணுவார், ரொம்ப சிம்பிளா ரொம்ப கருணையோட இருப்பார். இதுதான் சௌலபியம் அப்படின்ற குணம். பரத்வம், சௌலபியம், சௌஷீல்யம், நிறைய குணங்கள்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. சோ அப்படி ராமர் என்ன பண்ணவே இல்லை, அவர்கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. லக்ஷ்மணன் அனுப்பிச்சு விட்டாரா, நீ போய் ஏதாவது கொண்டு வான்னு சொல்லிட்டு. லக்ஷ்மணன் என்ன பண்ணாரு, அன்னைக்கு போயிட்டு ஏதாவது கொஞ்சம் கிழங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரா, சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நான் இரவை கழிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.